ஸ்குவிட் கேம் சீசன் 2ங்க ஃபைனலே நம்ம பார்த்துட்டோம். அதாவதுங்க எங்க விட்டாங்களோ அங்கே தொடங்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுக்கு ஏர்போர்ட்ல ஃபிளைட் ஏறல. அதுக்கப்புறம் நம்ம எல்லா மூவியும் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தாக்கா காட்சி பேச்சிருக்கா. இவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு கேம் நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. பட் நிறுத்த முடியல தெரிஞ்சதை நான் கேமுக்குள்ள வரேன்னு நினைக்கிறாரு. வர ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னாக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி காட்டுறாங்க. என்னன்னாக்கா மெயின் வில்லன கேம் ஆடி நிக்கிறான். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேம் மட்டும்தான் இவங்க நினைச்ச மாதிரி ரெட் லைனு கிரீன் லைனு. அடுத்த கேம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற வேற மாதிரி இருக்குது. என்னன்னா இது வந்து பாதி சீசனை விட்ட மாதிரி இருந்துச்சு. அதாவது சீசன் 1 பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கேம் எல்லாம் விளையாட்டு இருப்பாங்க. சீசன் 2ல அந்த மாதிரி விளையாடல. ஏன்னா பாதி கேம்ஸோட சண்டை போட போயிடுறாங்க. 100 பேர் இருப்பாங்க பிளேயர்ஸ். ஃபைனலி அந்த 100 பேர்ல சண்டை போடுவாங்க. அப்படியே சீசன் கட் பண்ணிடுறாங்க. மொத்தம் 7 hours 10 minutes இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, பாத்துக்கோங்க. பட் சீசன் 1 பார்க்காதவங்க யாராவது இந்த சீசன் 1 பார்த்துட்டு 2 பார்த்தா மஸ்தா மஜா கிடைக்கும். இல்ல நான் சீசன் 2வே நேரா பார்க்கணும் பாருங்க. பட் சீசன் 2 கம்ப்ளீட் பண்ணல, இன்கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இருக்கிறாங்க எபிசோட்ஸ. ஸோ அடுத்த சீசன் எப்போ வருது நம்ம காத்திருப்போம். அதுலாவது முடிக்கிறாங்களா என்ன, இது எவ்வளவு சீசன் கொண்டாந்து போறாங்க, யார் அந்த லீடரு, எதனால இந்த மாதிரி கேம்ஸ் வச்சு எதனால மக்களை சாவடிக்கிறாங்க, இப்படி சாவடிச்சுட்டு அது எப்படி மூடி மறைக்கிறாங்க இந்த சொசைட்டிலன்னு சொல்லிட்டு எல்லா கேள்விக்கான பதில் கூடினே போய் நிக்குது சீசன் 1 சீசன் 2ல. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலெல்லாம் வரப்போற சீசன்ல பாத்துக்கலாம். உங்களை இந்த விட பறக்கிறது மிராக்கல் திங்க்.